ஹாய் குட்டீஸ். மாமி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க குழந்தைங்களாம்? சமத்துப்பட்டுங்களா? எந்திரிச்சிடலாம் காலையில் கரெக்டாக எந்திரிச்சோ. இன்றைக்கி என்ன தெரியுமா? அன்றைக்கி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. கார்த்திகை மாதம் அன்றைக்கி 1ஆம் தேதி என்ன தெரியுமா? கிருத்திகை நட்சத்திரமும் கூட, முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி முடவன் முழுக்கு. இன்றைக்கி துலாஸ்நானங்கிறது ஐப்பசி மாதம் 30 நாளும் நம்ம இந்தியாவிலே உலகத்திலேயே நம்ம மயிலாடுதுறைங்கிற மாயவரத்தில் தான் இந்த காவிரி ஆற்றில் ஸ்நானம் பண்ணால் அவ்வளோ ரொம்ப புண்ணியமாக. ஏன்னா சகல நதிகளும் தேவர்களும் இந்திராதி தேவர்களும் அந்த காவிரி ஆற்றில் டெய்லி ஸ்நானம் பண்ணுறதா ஸ்நானம் பண்ணிட்டு போகிறா. அவ்வளோ புண்ணியம் வாய்ந்தது மயிலாடுதுறைங்கிற மாயவரத்தில் உள்ள ஒரு காவிரி ஆறு. அதனால் ஐப்பசி மாதம் 30 நாளும் ஸ்நானம் பண்ண முடியலன்னா இன்றைக்கி நம்ம பண்ணலாம். ஏன் இந்த முடவன் முழுக்கு பேர் வந்ததுன்னா, ஒருத்தருக்கு பாவம் ஒரு கை கால் சரியில்லையா, நடக்கவே முடியாது, கால் சரியில்லையா, அப்படியே தவழ்ந்து 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 அவர் ஊர்லேருந்து வரும்போது ஐப்பசி 30 நாளும் ஆயிட்டான். காவிரி ஆற்றில் ஸ்நானம் பண்ணணுமே. ஐயோ ஒரு புண்ணியம், இந்த பிறவியை நமக்கு இப்படி அமைஞ்சுடுத்தே, இனிமேல் நம்ம நன்னா ஐயோ நமக்கு இருக்கிற எல்லாமே போய் நல்லதாக நடக்கட்டும், எல்லாருமே நன்னா இருக்கட்டும் நினச்சிட்டே தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே கால் சரியில்லையா பாவம் அவருக்கு. அதனால தவழ்ந்து தவழ்ந்து வரும்போது காவிரி ஆற்று பக்கத்தில் வரும்போது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆகிடுதான். ஐயோ என்னால் முடியவே இல்லையே, அதனால தானே நான் தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறச்சே மேலேருந்த சிவருமான் பார்வதி சொன்னாலாம், பரவாயில்ல, இவன் பக்தியோடு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்துட்ட, அதனால் இவனுக்கு இன்றைக்கி ஸ்நானம் பண்ணால் உனக்கு ஐப்பசி மாதம் 30 நாளும் ஸ்நானம் பண்ணால் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த 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 மனுஷனுக்கு வரம் கொடுத்தா, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாலாம். அதனால தான் இன்றைக்கி அதுக்கு பேர் முடவன் முழுக்க. அவன் காவிரி ஆற்றுல அப்படியே மெதுவாக தவழ்ந்து அந்த காவிரி ஆற்றுல குளிக்கிறாளாம். குளிச்சுட்டு அந்த சிவருமான் அவருக்கு அம்பாள் எல்லாருமே அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். அதுக்காக நம்ம உடம்பு நன்னா இருக்கிறவா மாயவரத்தில் இருக்கிறவா நம்ம இன்றைக்கி 30 நாளும் பண்ணல, இன்றைக்கி பண்ணக்கூடாது. மாயவரத்தில் இருக்கிறவா 30 நாளும் காவிரி ஆற்றுல ஸ்நானம் பண்ணலாம். எல்லாராலையும் நம்ம ஊருக்கு வர முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஆற்றுல குளிக்கிறச்சே அந்த மாயவரத்தில் காவிரி ஆற்றை நினச்சிட்டோ, காவிரி தாயே நல்லபடியாக நீ குளிக்கிற, எனக்கு துலாஸ்நான புண்ணியத்தை கொடுமா, நான் எங்கேருந்து வர முடியல, நான் எங்கள் ஆற்றுலேருந்தே நான் குளிச்சுட்டு இருக்கேன், ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி தாயை நினச்சி நம்ம பண்ணோம்னா அந்த புண்ணிய பலனை இன்றைக்கி எல்லாத்துக்கும் அவள் கொடுக்குறாளாம். அதனால தான் இன்றைக்கி அவர் ஒரு கால் சரியில்லைனாலும் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையோ, கார்த்திகை 1ஆம் தேதி ஆகிடுச்சு. எப்படியோ அந்த ஐப்பசி கடைசிக்குள்ளே வரணும்னு பார்த்தாராம். வரணும்னு பார்க்குறச்ச வர முடியல. கடைசியில் வந்தவொடனே அவருக்கு கார்த்திகை 1ஆம் தேதி ஆனாலும் பரவாயில்ல, அவனுடைய பக்தி ஆத்மார்த்தமான பக்தி உள்ளதில் அதை நினச்சதுக்கு சுவாமி அவருக்கு வரம் கொடுத்தாராம். அவனுக்கு துலாஸ்நான புண்ணியம் உண்டு, கவலைப்படாதே அப்படின்னாராம். அதனால் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் காலையில் ஆற்றுல ஸ்நானம் பண்ணுறச்சே அந்த காவிரி ஆற்ற துலாஸ்நானத்தை அந்த காவிரி ஆற்றை நினச்சிட்டோ, காவிரி தாயி அம்பாலே எனக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் புண்ணியத்தை கொடு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு புண்ணியம் கொடு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு புண்ணியத்தை கொடு, அம்மா வழி தாத்தா பாட்டிக்கு புண்ணியத்தை கொடு, அப்பா வழி தாத்தா பாட்டிக்கு புண்ணியத்தை கொடு, எங்கள் சொந்தக்காரன் எல்லாத்துக்கும் புண்ணியத்தை கொடு. அவள் எல்லோரும் நன்னா இருக்கணும், லோகேஷேமாக நன்னா இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணணுமா. நீங்கள்லாம் குட்டி குழந்தைங்க பார்த்தியெல்லாம், அதனால சுவாமி நீங்கள் நினச்சாச்சுன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணனா உடனே அவர் நல்லது பண்ணுவாராம். அதனால் குளிச்சுட்டோ இன்றைக்கி ஆற்றுல நெத்தியில் எல்லோரும் நெத்திக்கு விட்டுக்கணும். ஃப்ரீ ஹேர் போடவே கூடாது. எல்லாரையும் பார்த்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது. நம்மளுடைய குலத்தில் என்ன பழக்கம் வழக்கம் இருக்கோ, அம்மா அப்பா என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா குழந்தைங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே மாமி இன்னொரு கதை சொல்கிறேன்னு. ஓகே, பைடா குழந்தைங்களா.